வெயில் கொளுத்துது சார், வெயில் கொளுத்துது சார். ஆமாம் சார், வெயில் கொளுத்துது. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு வெளியில் போகாதீங்க, அதிகமாக வெளியே போகாதீங்க. காலையில் 10 மணி வரைக்கும் வெளியே போங்க, சாயங்காலம் 4 மணிக்கு மேலே வெளியே போங்க. அதிகமாக வெயில் வரும்போது உடம்புல வேர்வை ஜாஸ்தி வருது. வேர்வை ஜாஸ்தியாக வரும்போது உடம்புல இருக்கிற ரத்தம் கொஞ்சம் சுருங்குது. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் சாப்பிட்றதுன்னா 4 லிட்டர் சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணிங்கிறது 200 மில்லி. மில்லினா எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, அந்த மில்லி 200 மில்லி. ஒரு டம்ளர் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாகவே 800 மில்லி வாட்டர் வேப்பரைஸ் ஆகுது. இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது நுரையீரல் மூலமாகவும் வேர்வை மூலமாகவும் 1 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அதே டைமில் உங்களுக்கு டயரியா ஆயிடுச்சுன்னா 2 லிட்டர் தண்ணி போயிருக்கு. வாமிட் பண்ணால் 1 லிட்டர். இந்த சூடான காலத்தில் அதிகமாக வேர்வை வரும் பொழுது 4 லிட்டர் வேர்வை வரும். காதில் பஞ்சு வச்சுக்கோங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது கம்மிங்கிறாங்க. தண்ணி நிறையா குடிங்க, இளநீர் குடிங்க, மோர் குடிங்க, ஏதோ ஒரு ஜூஸ் குடிங்க, கொதிக்க வச்ச தண்ணி ஆற வச்சு குடிங்க. ஏதோ கண்ட போய் இந்த கடையில் அந்த கடையில் சாப்பிடாதீங்க, பேர் சொல்ல விரும்பலை. வீட்டிலே எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு போடுங்க, 2 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க, எலுமிச்சம்பழத்தை பிரிஞ்சு விடுங்க. சூப்பர். ஐஸில் வைக்கும் போதெல்லாம் மோடால் வைக்கிறது, பெரிய பானையில் வைக்கிறது. நல்லா தண்ணி குடிங்க சார். வெயிலில் போய் விளையாடாதீங்க சார். சும்மா இப்போ 110 டிகிரி 111 டிகிரிங்கிறாங்க, தாங்க முடியலை. இன்னும் 2 மாதம் தாங்க, அப்புறம் மழை வந்துடும்ல. 2 மாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வயசானவங்க அதிகமாக வெளியே போகக்கூடாது. 75 வயசு 80 வயசு வெளியே போகக்கூடாது. குழந்தைகளும் அதிகமாக வெயிலில் விளையாட விடாதீங்க. வெயில் இளநீர், வெயில் மோர், வெயில் தண்ணி தாகம். தண்ணி தாகம் வரும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்குமே கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்குற தாய்மார்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். பால் ஊறணும் இல்லையா? கர்ப்பிணி பெண்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தண்ணி குடிங்க. உப்பு ஜாஸ்தியாக போட்டால் அவங்களுக்கு எக்லாம்சியா வந்துடும். ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, மொசாம்பி ஜூஸ் சாப்பிடுங்க, அப்புறம் தர்பூசணி பால் எல்லாமே இருக்கே, எல்லாமே சாப்பிடலாமே. கொடை வச்சுக்கோங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொடை வச்சுட்டு இருக்கு. நம்மளும் கொடையை வைக்கிறதுக்கு அசிங்கம். கொடை வச்சுக்கோங்க, அது சூரிய தாக்கம் குறைவாக இருக்கும்ல. கொஞ்சம் பேர் தலைமையில் துண்டு போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நனைச்ச துண்டு தலைமையில் போட்டுக்கிறாங்க. உடம்பை தண்ணி போட்டு தொடச்சி விட்ற வேண்டியதான். ரொம்ப ஹீட்டாக போச்சுன்னா பக்கெட்டில் ஆர்டினரி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் ஒரு டவலை முக்கி உடம்பெல்லாம் தொடச்சி விடுங்க. குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு வீட்டு ஹீட் குறைஞ்சிடும். ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஐஸ் எதில் பண்ணான்னு தெரியாது. அதனால் ஐஸ் வாட்டருங்கிறது தொண்டையில் உங்களுக்கு ஒரு சோறு த்ரோட் வந்தாலும் வரலாம்ல. ஐஸ் வாட்டர்னா ஐஸ்கிரீம் பண்ணுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. குல்ஃபி சாப்பிடலாம்ங்கிறோம், அது எந்த பாலில் பண்ணாங்கன்னு தெரியாது. சரியான பால் இல்லைன்னா டிஃப்தீரியா வருது, வயிற்றால போகுது. அதனால் வெறும் தண்ணி, நீங்கள் கொக்கோ கோலா அது இதெல்லாம் சாப்பிட வேண்டாம், வெறும் தண்ணி நிறைய குடிங்க.